குட் மார்னிங். இது இசைக்கியலினுடைய கடைசி கிளாஸ். 43வது அதிகாரத்திலிருந்து 48 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஜெபிச்சுக்கலாம். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிளாஸை நீங்கள் உடைய பரிசுத்த ஆவியினால் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு நீர் உடைய வார்த்தைகளின் மூலமாக விவரித்து காண்பிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். ஸோ போன கிளாஸில் பார்த்தோம் நம்ம எப்படி உபத்திரவ காலத்துக்கு மத்தியில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அந்த வலு சர்ப்பமும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்பொழுது வெள்ளை குதிரையில் ராஜாதி ராஜா நம்மளுடைய கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு அவர்களை காப்பார் அப்படின்றத பார்த்தோம். அதே சமயத்தில் 38, 39 ஜனங்கள் எல்லோரும் தங்களுடைய தேசத்தில் வந்து சேர்ந்த பின்பு உபத்திரவ காலங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பாதுகாப்பாக குறியெடுக்கும் பொழுது 6 தேசங்களானது அவர்களை சூறையாட கொள்ளையாட விரோதத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு எதிராக வரும் பொழுதும் இப்போ கர்த்தர் எப்படி இவங்களை காப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்து கந்தகங்களை மலையிலிருந்து வானத்திலிருந்து பொழிந்து ஒருவருக்கு ஒருவர் எதிராக தங்களுடைய பட்டயத்தினால் சாவார்கள் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அந்த நம்பிக்கைக்குரிய அதிகாரங்கள் 33 38 வரைக்கும் 39 வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் ஆலயத்தினுடைய கட்டுமான பணி, எதற்காக அந்த ஆலயம் கொடுக்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். கர்த்தரானவர் இவர்களுக்கு மத்தியிலே வாசமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு இந்த ஆலயத்தை கொடுத்தார் அப்படின்றது. இந்த ஆலயத்துக்குரிய அதிகாரங்கள் தான் 40 48 வரைக்கும். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ ஆலயத்தில் ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலிபீடம். இந்த பலிபீடம் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலுவை. கிறிஸ்து நமக்காக பலியானார். ஸோ இந்த பலிபீடம் இல்லாமல் அந்த பலிக்கு எந்தவித அர்த்தமும் இல்லை. கரெக்ட்? எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஓகே, 43வது அதிகாரம் 13வது வசனத்தில் இந்த பலிபீடத்தை குறித்து அவர் பேசுகிறார். முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகள் ஆவன. ஒரு கை முழமும் 4 விரற்கடையும் கொண்டது ஒரு முழமாகும். அதன்படி சுற்றாந்தரம் தாரம் 1 முழமும் உயரமும் 1 முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலுமுள்ள விளிம்பு ஒரு ஜானுமாய் இருக்கும். இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில் இருக்கிற ஆதாரம் துவங்கி கீழ்நிலை மட்டும் 2 முழமும் அகலமும் 1 முழமும், சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் 4 முழமும் அகலமும் 1 முழமுமாய் இருக்கும். இந்த அளவுகளெல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் தலையை சுற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் புரியுமா, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கலாம். இதே பலிபீடமானது மோசேயின் காலகட்டத்தில் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது கர்த்தர் மோசேயோடு யாத்திராகமம் 27 பேசியிருப்பார். ஸோ அப்போ எப்படி கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்றத பாருங்கள். யாத்திராகமம் 27வது அதிகாரம் 1வது வசனம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்திம் மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 அடி உயரமும் இருப்பதாக. ரைட்? ஸோ உண்டு பண்ணுவாயாக அப்படின்ற வார்த்தை 1வது வசனத்தில் இருக்குது. அதுபோல் 3வது வசனத்தில் பாருங்கள், உண்டாக்குவாயாக. ரைட்? 2வது வசனத்தில் பாருங்கள், உண்டாக்குவாயாக. 4வது வசனத்தில் உண்டாக்குவாயாக வருதா? இல்லை 5வது வசனத்தில்? 6வது வசனம் மூடுவாயாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஷால் மேக், நீங்கள் பண்ணணும் சொல்லுவார். ஆனால் அந்த உண்டாக்குவாயாகன்ற வார்த்தை 43வது அதிகாரம் மற்ற எல்லா இடங்கள்லையும் இருக்கவே இருக்காது. ஏன்னா இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆலயம், கர்த்தர் கட்டுகிற ஆலயம். இது அவர்கள் கட்டின ஆலயம் கிடையாது. இது கர்த்தர் அவர்களுக்காக
உண்டுபடுத்தின ஏற்படுத்தின ஆலயம். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாவே போறோம். இது கர்த்தருக்காக அவர்கள் செய்ததல்ல, இது கர்த்தர் அவர்களுக்காக செய்தது. அவர்களுக்கு மத்தியிலே குடியிருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உண்டு பண்ணின ஒரு ஆலயம் தான் இந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஆலயம். ரொம்ப யுனிக் டெம்பிள், ரைட்? ஸோ இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு சில பலிகளை கொடுப்பார். ஆனால் இவங்க ஆலயத்தை கட்டலை, ஆனால் அதை சுத்திகரிக்கக்கூடிய அந்த பலியை இவங்க கொடுக்கணும். 18வது வசனத்திலிருந்து, பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுவதற்கும் அதன் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்கும் கட்டளையுமானவைகள். இதில் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு, அது கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த செயலை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார். இதனுடைய அர்த்தம் தான் என்ன? பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் கட்டளையிட்டு இருக்கார் ரட்சிப்பு நாளிலே. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்படி நடக்கிறோம் என்பது ரொம்பவும் முக்கியம். பரிசுத்தமானவர் நமக்குள்ள இருக்கிறார்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணாம் பண்ணலான்னு இல்லை. அந்த பரிசுத்தமானவரை அங்கீகரிக்கும்படி அந்த பரிசுத்தமானவருக்காக கொடுக்கக்கூடிய இந்த பலிகள் தான் இந்த பலிகள். இந்த பலிகளில் பாவத்தை கழுவக்கூட பலிகளாக அல்ல. நம்ம எப்படி இப்போ கம்யூனியன் எடுக்கிறோம், திருவிருந்து, ரைட்? இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது அந்த திருவிருந்தில் அந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் நம்மளுடைய பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமை இல்லை. அந்த அப்பமும் திராட்சை ரசமும் நாம் கர்த்தருடைய சரீரத்தையும் அவர் சிந்தின இரத்தத்தையும் நினைவு கூறும்படி நமக்கு கொடுக்கப்பட்டவைகள், ரைட்? ஸோ அதில் வல்லமை இல்லை. பட் ஆனால் அந்த செயலை கனத்துடன் மரியாதையுடன் கர்த்தருக்காக கர்த்தரை நினைவு கூர்ந்து அவருடைய மரணத்தையும் அவருடைய திரும்பி வருதலையும் அறிக்கையிட்டு பண்ணக்கூடிய ஒரு செயல்கள். அதுபோல இந்த ஆலயம் கொடுக்கப்பட்ட பின்பு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் எதை சார்ந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார், ரைட்? அதை நினைவு கூறும்படியில தான் இதை செய்வாங்க. அதே நியாயப்பிரமாணம் இங்கே நிற்கும். பட் ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன எப்படி கையாளுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் வருகிற கர்த்தரை கண்டு இவர்கள் அந்த பலியை செலுத்தி வந்தார்கள். ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சிக்கு மத்தியில் ஏற்கனவே வந்த கர்த்தர் அவர்களை காத்து கர்த்தரை கணத்தில் கூறும்படிக்கு இதை செய்வார். ஸோ இந்த 1000 வருட அரசாட்சியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் முழுவதுமாக ரட்சிக்கப்படுவார்கள். அந்த தேசமானது ஒரு நாளிலே பிறக்கும், ரைட்? ஸோ ரோமர் 11வது அதிகாரத்தில் பவுலானவன் அந்த கோட்பாடை நமக்கு கற்பிச்சிருப்பான். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 11:26, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களுடன் செய்ய உடன்படிக்கையாக இருக்கும் என்றும் எழுதியிருக்கிறது. ஸோ யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அங்கே வருவாங்க. அதே சமயத்தில் பிற ஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டு தான் வருவாங்க. அதற்கு அடுத்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25வது அதிகாரத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள் நீங்கள், அந்த தேசத்தினுடைய நியாய தீர்ப்பு 31வது வசனம். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது 2ஆம் வருகையில் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவனும் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இந்த செம்மறி ஆடுகள் அப்படின்றது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், புறஜாதியார்கள். இது யூதர்கள் அல்ல. வெள்ளாடுகள் என்பது ரட்சிக்கப்படாத ஜனங்கள். ஸோ இவங்களை எப்படி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என்னுடைய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்,
பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதே தான் வந்து பேதுருக்கிட்ட சொன்னார் மத்தேயு 16. பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று அடையாளம் கண்டு பொழுது மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவானவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படியும், பிளஸட் ஆர் யூ சைமன் பார்ஜோனா அப்படிம்பார். ரைட், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸோ அதே போல இவர்கள் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்ட நபர்கள், தேவனுடைய குமாரன் என்று. ஆகையால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த இடத்துல போட்டிருக்கு 34, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட. இதெல்லாம் வந்து புறஜாதியார்கள். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஸோ எப்போ இந்த ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு சிந்தித்தாரு? உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே. கர்த்தர் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்தில் வாழலை, அவர் நித்தியத்தில் இருக்கார். இந்த மாதிரியான ஜனங்கள் இந்த நேரத்தில் இவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்றார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு 40வது வசனத்தில். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் இடது பக்கத்தில் 41, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். இவங்களை பார்த்துட்டு உங்களுக்காக நரகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற இடம் சொல்லலை. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பை குறித்து உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே கர்த்தர் தீர்மானித்திருந்தார். ஆனால் ஒரு நபர் அழிவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தீர்மானிக்கல. நல்லா பாருங்க, நீங்க 41வது வசனத்துல, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போடுங்கள். ஜனங்களுக்காக அந்த நித்திய அக்னியை கர்த்தரானவர் உண்டு பண்ணவே இல்லை. ஒரு சில பேர் சொல்றது உண்டு, கர்த்தர் ஒரு சில பேருக்கு ரட்சிப்பை கொடுக்கல அப்படின்னு. இல்லையே, இது அவங்க போகக்கூடிய இடம், அவங்க தீர்மானிச்சிருக்காங்க. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நம்பர் 1, உங்களுக்காக இந்த இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கேன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி. நம்பர் 2, எதற்காக ஆயத்தம் பண்ணியிருக்கப்பட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய விசுவாசத்தை தன்னுடைய செயல்களின் மூலமாக காண்பித்திருப்பார்கள். எப்படி? சக யூதர்களுக்கு இவர்கள் போஜனம் கொடுத்தார்கள். 35, நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியஸ்தனாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது இவர்களுடைய பேர் என்ன? நீதிமான்கள் அவர்களுக்கு பற்றி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் உம்மை எப்பொழுது பசியுள்ளவராக கண்டோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டோம். 39, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக 40, சிறியராகிய என்னுடைய சகோதரர்களில் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சக யூதர்களுக்கு இந்த புறஜாதியர்கள் கரிசனையுடன் இருந்தது. பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தன்னுடைய செயல்களின் மூலமாக விசுவாசத்தை வெளிப்படுத்தினவர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யம் தான் இந்த ராஜ்யம். ஸோ அப்போ ரட்சிப்பு எப்போவுமே விசுவாசத்தின் மூலமாக, கிருபையின் மூலமாக தான் இருக்கு. ரைட்? ஸோ அந்த 25வது அதிகாரத்தில் அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாரு இந்த ராஜ்யத்தை பாருங்க. நீங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, 34, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்ன்றது என்ன தெரியுமா? இன்ஹெரிட்டன்ஸ். சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அல்ல, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சுதந்திரம் என்பது நான் என்னுடைய தகப்பனிடமிருந்து பெறுவது. சம்பாத்தியம் என்பது நான் என்னுடைய முதலாளியிடமிருந்து பெறுவது. ரட்சிப்பானது நான் சம்பாதித்து வாங்கின காரியம் அல்ல. ரட்சிப்பானது கர்த்தர் எனக்கு இலவசமாக கொடுக்கும் பொழுது நான் அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு தகப்பனிடமிருந்து சுதந்திரித்து கொண்ட ஒன்று. இதுதான் இது.
இந்த ராஜ்யம். ஸோ இந்த நபர்கள் இருப்பாங்க. ஸோ பிற ஜாதியார்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அப்புறம் யூதர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, முழு யூதர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அது ரோமர் 11:26 பார்த்தோம். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், ரைட்? ஸோ ஏசாயா 65 வந்து பாருங்க, நீங்க ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் 65:20 ஏசையா, தங்கள் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். வாலிபன் என்று எண்ணப்படுகிறவன் 100 வயதுள்ளவனாக வருதவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ரைட்? 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எண்ணப்படுவான். அப்போ ஒரு யூத்தோட ஏஜ் வந்து 100 இருக்கும். இப்போ யூத்தோட ஏஜ் என்னது? 30, 35, ரைட்? அப்போ டீனேஜ் எந்த கணக்கில் வருதுன்னு தெரியல. ஸோ அநேக வருடங்கள் வாழ்வார்கள். வீடுகளை கட்டி 21 அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடிக்கிறதும் இருக்காது. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த காலம்தான் இந்த 1000 வருட அரசாட்சி. ஸோ இந்த 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் கொடுத்த அந்த ஆலயத்தை குறித்து தான் நம்ம இப்போ 43 48 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆலயத்திலையும் அந்த பலிகளும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலிகள் கர்த்தர் நம்மளுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று நினைவு கூறும் வகையில் கொடுக்கப்பட்ட பலிகள். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நபர் எப்படி ரட்சிக்கப்படுறாருன்னா, நம்ம சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த நபர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரினால் பரிசுத்த ஆவியானவரினால் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிறக்குள்ள குழந்தை, அந்த 1000 வருட அரசாட்சியில் அந்த குழந்தைங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்கன்னு இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கொண்டு. ஸோ இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய பலியானது அந்த பாவத்தின் விலை என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அநேக தேசங்கள் எருசலேமுக்கு வருவாங்க. ஸோ ஏசாயா 2வது அதிகாரத்தை பாருங்க. எல்லா தேசங்களும் எருசலேமுக்கு வரும் பொழுது இந்த ஆலயத்தை கண்டிப்பாக அவர்கள் பார்ப்பார்கள். ஏசாயா 2வது அதிகாரம். திரளான ஜனங்கள், 3வது வசனம். புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு, யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். திரளான ஜனங்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் தான் நடக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு நபர் ரட்சிக்கப்படுவது அப்படின்றது எப்படி ரட்சிக்கப்படுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய காரியங்களின் மூலமாக. அதற்காக தான் இந்த பலி. இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறது, இந்த ஆலயத்தில் எல்லா செயல்களிலும் ஈடுபடக்கூடியதுன்றது யாராக இருப்பாங்கன்னா லேவியர்கள். ரைட்? ஸோ அவர்களை குறித்து நம்ம இப்போ 44வது அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். 44:15 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதேக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களை எனக்கு ஆராதனை செய்ய சமீபத்தில் சேர்ந்து நின்னத்தையும் இரத்தத்தையும்
எனக்கு செலுத்த என்னுடைய சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தருடைய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது கர்த்தருக்காக நின்னாங்கல்ல, அந்த சந்ததியில் இருக்கக்கூடிய லேவியர்கள் இந்த ஆலயத்தில் செயல்படுவாங்க. அமேசிங் இல்லையா? ஸோ அதே சமயத்தில் அந்த காலத்தில் விட்டுட்டு போனவங்களை குறித்தும் இவர் சொல்லுவார். ஸோ 9வது வசனத்தில் பாருங்க, நீங்க 11வது வசனத்தில், இருந்தே படிக்கிறேன் நான். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாமிசமும் உள்ள அந்நிய புத்திரரில் ஒருவன் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேல் வழி தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி நரகலான விக்கிரகங்களை பற்றியவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இப்போ அந்த கர்த்தருடைய ஆலயம் அப்படின்றது அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய ரட்சிப்பை காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ரைட்? இந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கர்த்தர் வரக்கூடிய அந்த ஒரு வாசல் 45வது அதிகாரம் 1வது, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் பொழுது தேசத்தில் 25,000 நீளமும் 16,000 கோல் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்புதமாக பிரித்து வைக்க கடவீர்கள். இதில் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று 500 கோல் நீளமும் 500 கோல் அகலம் நாற்சதுரமும் அளக்கப்படுவது. இது கர்த்தருடைய ஆலயம். ஸோ அந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இது எல்லா விஷயங்களும் 44, 45, 46 முழுக்க ஆலயத்தை குறித்த அந்த வசனங்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் கர்த்தர் அந்த லீடர்ஷிப், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அந்த ஆசாரிய கூட்டங்கள், அவர் பணிகள், அவர்களுடைய பலிகள், ரைட்? ஸோ அந்த ராஜா 44:1 பாருங்க, பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிராக பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்கும், அந்த வாசல், நாட் ஆலயம். ரைட்? ஸோ ஏன் அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய மகிமையானது இந்த வாசலின் வழியாக வந்தது. ஸோ இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசன் மண்டபத்தில் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான். இந்த அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, யூத வம்சத்தாரில் தாவீதின் வம்சமாகிய சந்ததியில் வரக்கூடிய ஒரு அதிபதி. ஸோ கர்த்தருடைய சிம்மாசனம் இருக்கும், கர்த்தருடைய பலிகள், ரைட், இந்த அதிபதி எல்லாருமே இருக்கும். இது ஆலயத்தினுடைய முழு பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ரட்சிப்பை அநேக ஜாதிகளுக்கு, அநேக தேசங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ கடைசியாக முடிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து பேசிட்டு முடிக்கலாம். அது 47வது அதிகாரம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிராக புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 4வது வசனம், 47வது அதிகாரம். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் 1000 முழமும் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் 1000 முழமும் அளந்தார். அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீர்ச்சாமமும்
கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை நீ கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்பி நடத்தி கொண்டு போனார். இந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒரு நதி. இந்த நதி அந்த நகரத்துக்கு மாத்திரமல்லாமல் அநேக ஸ்தலங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய நதியாக இருக்கும். இந்த தண்ணீர் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ரைட் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 4வது அதிகாரத்தில் அந்த சமாரியா பெண்ணுக்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இந்த தண்ணீரை குறித்து பேசினார். ரைட். அது ஊற்றாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எசேக்கியேல்கிட்ட என்ன பேசுகிறாருன்னா, கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வராரோ அந்த அளவுக்கு குணமடைய செய்தலை கொடுப்பார். நான் கர்த்தர்கிட்ட முழங்கால் அளவு மட்டும்தான் நடக்கணும்னு நினச்சின்னா முழங்கால் அளவு நடக்கலாம். இன்னும் ஆழமாக நடக்கணும்னு கண்டிப்பாக கர்த்தருக்குள்ள ஆழமாக நடக்கலாம். எந்த அளவுக்கு கர்த்தரை நான் என்னுடைய வாழ்க்கையில் விட முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தரை நான் விட முடியும். ரைட். இதை படிக்கும்போது இன்னொரு விஷயத்தை பாருங்க. 7வது வசனம். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அங்கே தண்ணீர் ஆரோக்கியமாகும். எவ்வளவு பேர் இந்த கடல் தண்ணீர்லேருந்து நல்ல தண்ணீர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இம்பாசிபிள். நிறையா ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஆனால் எருசலேமிலிருந்து அந்த ஆலயத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த கர்த்தருடைய நதி ஜீவனை கொண்டு அந்த கடல் தண்ணீரை மாற்றும். யோசித்து பாருங்க. கடல் தண்ணீர் நல்ல தண்ணீர். ஆனால் இந்த இடத்துல குறிக்கிறதுன்றது அந்த டெட் சீயை குறிக்கக்கூடியது. அந்த டெட் சீ கிட்டத்தட்ட 35% சால்ட் கண்டென்ட் இருக்குது. அந்த டெட் சீ இந்த நதி போய் விழுகும் பொழுது நல்ல தண்ணீராக மாறும். ரைட். அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமாய் மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த தடி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவங்கி எனேக்கெலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகள் விரிக்கக்கூடிய ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல் இருக்கும். பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். வாவ். ஒரு ஆலயத்து நிமித்தமாக எவ்வளவு குணாதிசயம், எவ்வளவு குணமாக்கப்படுதல். இன்னைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளுடைய வீட்டிலையோ நம்மளுடைய வாழ்க்கையிலையோ படிப்பிலையோ பிஸ்னஸ்லையோ சபையிலையோ உறவுகள்லையோ திருமணத்திலேயோ நண்பர்களுக்கு மத்தியிலே விடும் பொழுது எந்த அளவுக்கு ஆரோக்கியம். கர்த்தர் நம்மை ஆரோக்கியப்படுத்த ஆயத்தப்பட்டு இருக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில சமயங்களில் நம்ம கர்த்தரை அலோவ் பண்ணாமல் இருக்கலாம். அது அடுத்த வசனத்தில் இருக்கும். ஆனாலும் அதனுடைய ஊளையான பள்ளங்களும் அதனுடைய மட்டுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாய் விடப்படும். நான் சொன்னேன்ல, இந்த 1000 வருட அரசாட்சியில் வந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அந்த பலியை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த முடிவு அவங்க எடுக்கலை, சுயமாய் சிந்தித்து கர்த்தர் பக்கம் சாயலன இவ்வளவு நதி இருந்தும் அவங்க குணமாக்கப்படாமல் இருப்பார்கள். இன்னைக்கும் அதே தான். மனுஷன் சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த திறனை கொண்டு கர்த்தரை வேண்டாம் என்று சொல்ல முடியும். கர்த்தர் அந்த திறனை கனப்படுத்துவார். அமேசிங்ல. 1000 வருட அரசாட்சி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆலயம் எல்லாம் இருந்தும் ஜனங்க இன்னும் உப்பாவே இருப்பாங்க, லோத்தினுடைய மனைவியை போல. ரைட். ஸோ இதை குறித்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். நம்ம வெளிப்பாடுகள் 20 வந்தீங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சியில் சாத்தானானவன்
சிறையிருப்பில் வைக்கப்பட்டிருப்பான். 21. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து 1000 வருஷங்கள் நிறைவேறும் அளவும் அதன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நீங்க, அந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு 7வது வசனம். அந்த 1000 வருடம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, வெளிப்பாடுகள் 27, பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளையும் கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனை அளவு இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தமுமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஸோ இந்த நதி குணமாகாத இந்த ஜனங்கள் கடைசியாக சாத்தான் 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு அவனுக்கு விடுதலை பெறும் பொழுது இவர்களை மோசம் போக்கி கர்த்தருக்கு எதிராக நிறுத்துவான். அப்போ கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு இவர்களை பட்சித்து போட்டு சாத்தான அந்த நரகத்தில் தள்ளுவார். இதுதான் த புக் ஆஃப் எசேக்கியேலுடைய முடிவு. ஸோ 47வது அதிகாரம் நதி குணமாக்கக்கூடிய அந்த ஜீவனை கொண்டிருந்தும் ஒரு சில இடங்கள் குணமாக்கப்படாமல் இருக்கும். 48 என்னென்ன, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு அந்த நிலங்களை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஸோ இதோட எசேக்கியேல் புஸ்தகம் முடியுது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம பைபிள் காலேஜ் கிளாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த கோர்ஸில் வேறு ஒரு புஸ்தகத்தோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாங்கி வந்த பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனங்களை நீர் கேட்ட கிளாஸஸை கேட்ட ஜனங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.